ஸ்பீக் ஃபெய்த். விசுவாசத்தை வாயினால பேசு, பயத்தை பேசாத. இன்னைக்கு நிறைய நேரத்துல சடுதியான திகில் நம்மளை ஆளுகை செய்யும் போது பயத்தை பேசுவோம் இல்லையா? பயமான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிக்கொண்டே இருப்போம். பயம் என்ன செஞ்சிரும்? நெகட்டிவான தாட்டை நம்முடைய சிந்தையில கொடுக்கும், நெகட்டிவான தாட்டை நம்முடைய இருதயத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்க நம்மளுடைய அந்த காரியத்திலிருந்து பின்னோக்கி போயிடுவோம். நம்ம இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், ஸ்பீக் ஃபெய்த். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா? ஃபியர் நாட், பயப்படாதீங்க. இப்படி ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுவோம்? பயந்துரும். பயப்படாதீங்க. விசுவாசத்தினால தேவ மகிமையை காண முடியும். இந்த விசுவாசத்தை துவங்குறதே தேவன் தான். அப்படின்னா ஃபெய்த், அதாவது ஸ்பீக் ஃபெய்த், நாட் ஃபியர். பயத்தை பேசக்கூடாது. நீங்க எதை பேசணும் அப்படின்னா விசுவாசத்தை பேச வேண்டும். அப்படின்னா விசுவாசத்தை எங்க பேச முடியும்? வசனம். ஏசாயால சொல்லியிருக்கிறது, நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். இந்த காலை நேரத்தில் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் இன்னைக்கு நமக்கு நடுவிலே அசைவாடுகிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வாயினால் அறிக்கை பண்ணுங்க, ஸ்பீக் ஃபெய்த். இன்னைக்கு விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது பயம் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விலக ஆரம்பிக்கும். ரொம்ப பயத்தை நீ பேசாத, அங்க வலிக்குது இங்க வலிக்குது நீ சொல்லாத. அதுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார், எனக்கு சகாயம் பண்ணுவார், சகாயர் அவர், என் வலது கரத்தை பிடித்து என்னை தாங்கி அவர் நடத்துவதற்கு உண்மையுள்ளவர். நம்ம பிள்ளைகளை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் இன்றைக்கு ஸ்பீக் ஃபெய்த். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோனே வந்துருமா? வராது. பயமான அந்த சிந்தைகள் நம்மளை விட்டு போகணும். விசுவாசிகளுக்கு பயம், அந்த பயம் என்ன ஆகப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போயிருது. மனக்கண்கள் எல்லாம் திறக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் தேவன் ஓபன் பண்ணணும். விசுவாசி இப்படி தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பயத்தை உண்டுபடுத்தி விசுவாசத்துல நிலைக்க விடாதபடிக்கு, விசுவாசத்தை பேசக்கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் கட்டி போடுகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஜோம் பண்ணுவாரு, எல்லா காரியத்தையும் அவர் நல்லா பண்ணுவார். அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு பாருங்க, சடன் ஃபியர் அவர் அட்டாக் பண்ணுச்சு. அவர் எங்க போயிட்டாரு? பின்னோக்கி போயிட்டார். தூக்கம் வரல, பின்னோக்கி போயிட்டார். தூக்கம் வராதபடிக்கு அவரை அப்படியே ஒரு விதமான ஒரு ஸ்பிரிட் அவர் ஆளுகை செய்து அவர் அப்படியே படுக்க வச்சிருச்சு. இன்னைக்கு விசுவாசத்தை பேச வேண்டும்.